பஸ் போன மேட்ச்லயே அவர் அதை திருத்திக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் பாலே டமான் அடிக்க ட்ரை பண்ணாரு, அது கேட்ச் மாட்டிருக்கும். இல்ல நம்மளோட ரோல் இது கிடையாது, நம்ம பொறுமையா ஆடுவோம், அபிஷேக் அங்க நல்லா விளையாடுறான்னு அழகா ஒரு மெச்சூரிட்டி இன்னிங்ஸ் ஆடினாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், படிக்கல் பிஜிடியில வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல படிக்கலோட இன்னிங்ஸோட அதை நான் கம்பேர் பண்ணேன். ஓகேங்களா? சோ ரொம்ப மெச்சூர்டா விளையாடி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேட்ச் அதை அழகா திருத்திக்கிட்டு என்ன பண்ணாரு, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் ஒரு பக்கம் அடிக்குவோம், நம்ம பொறுமையா ஆடலாம் பொறுமையா ஆடிட்டு, பட் தேவையான நேரங்கள்ல நாக்கும் பண்ணாரு. பேட் பால்ஸை ரொம்ப அழகா பனிஷ் பண்ணாரு. எஸ்பெஷலி ஆர்ச்சரோட செகண்ட் ஓவர்ல அவர், ஆர்ச்சரோட தேர்ட் ஓவர்ல அவர் வந்து ஃபைன் லெக்ல ஒரு 6 அடிச்சார், ஆடி போயிட்டார். எக்ஸலன்ட் டைமிங், லாட் ஆஃப் பவர், ரொம்ப அழகான ஷாட், தேவையான அளவுக்கு மூவ்மெண்ட், அந்த பிச்சை கரெக்டா கணிச்சு போட்டார். ஸோ லென்த்தி பால் நீ எனக்கு போட்டா நான் உனக்கு பனிஷ் பண்ணுவேன் அப்படிங்கறதுல ஸ்ட்ரெயிட்டா நின்னாரு. அவர் வந்து நீ எனக்கு ஷார்ட் பால் போடுறியா நான் பார்த்து ஆடுவேன், நீ எனக்கு லென்த்தி பால் அது லெக்ல தான் போட்டா நீ காலி அப்படின்றத ப்ரூவ் பண்ணாரு. கப்புள் ஆஃப் ஷார்ட் டெலிவரிஸ் அண்ட் பவுன்சர்ஸ் வந்து கொஞ்சம் லக் ஃபேவரும் இருந்துச்சு. உங்களுக்கு எட்ஜ் வாங்கி 6 போச்சு பாத்தீங்க. பட் ஸ்டில் அவருடைய இந்த பேட் பொசிஷன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால அவர் தப்பிச்சாரு. கொஞ்சம் இட்ஸ் a வெரி ஸ்மால் ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்த மேட்ச் அதையும் இம்ப்ரூவ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். He is coming up to be a wonderful kind of a middle order batsman for India.